சென்னையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சொந்தமாக ஒரு திரையரங்கு இருந்ததையும் அதன் பெயர் சாந்தி என்பதையும் அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழ் உலகே அறியும். அதே நேரம் தஞ்சையில் அவர் பிறந்த மண்ணில் அவருக்கு சொந்தமாக தியேட்டர் இருந்தது என்பதை பலரும் அறிய மாட்டார்கள். சென்னையில் ஒரு திரையரங்கு விழா நடந்தது. அன்றைய முதலமைச்சரும் நடிகர் திலகமும் அதில் பங்கேற்றார்கள். அது ஒரு திரையரங்கு விழா என்பதால் அன்றைய முதலமைச்சர் பேச்சின் இடையே சாந்தி தியேட்டர் பற்றி குறிப்பிட்டார். அந்த தியேட்டரின் பிரம்மாண்டத்தின் மீது எப்போதும் அவருக்கு ஒரு காதல் உண்டு. தம்பி சிவாஜி கணேசன் சாந்தி தியேட்டரை போன்று அவருடைய பிறந்த ஊரில் ஒரு திரையரங்கை கட்ட வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார். உடனே அதற்கு பதிலளிக்கும் விதமாக மேடையில் அமர்ந்திருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கண்டிப்பாக அவருடைய ஆசையை நிறைவேற்றுவேன் என்றார். அதன்படி ஒரு நாள் தஞ்சாவூரின் மைய பகுதியில் தியேட்டர் கட்டும் பணியை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தொடங்கினார். தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் சாலையில் சுமார் 1 ஏக்கர் 15 சென்ட் பரப்பளவு நிலத்தில் இரட்டை தியேட்டர்கள் கட்டப்பட்டு வந்தன. ஒரு திரையரங்குக்கு சாந்தி என்று தன்னுடைய மகளின் பெயரையும் மற்றொரு தியேட்டருக்கு தன்னுடைய மனைவி கமலாவின் பெயரையும் சூட்டி அழகு பார்த்தார். 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தில் காலை 10:30 மணிக்கு திறப்பு விழா நடந்தது. ஏராளமான திரைப்பட கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களையெல்லாம் முதல்வர் கூப்பிட்டு, என் தம்பி வீட்டு விழாவுக்கு வந்திருக்கீங்க, எல்லோரும் சாப்பிட்டு விட்டுத்தான் போகணும், நான் எல்லோருக்கும் பந்தி பரிமாறுவேன் என்று அன்போடு அழைத்தார்.